காலையில கிடந்து இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிய? ஏன் என்னாச்சு? யாரு இறந்து போனாவ? செம்பகம் யாரு? ஏன் கிறுக்கு பாட்டு பண்ணது உனக்கு ஒப்பாரிச்ச மாதிரி இருந்துச்சோ? பாட்டு பண்ணங்க இருக்கு. ஓ, பாட்டு பண்ணிலக்கா. இக்க இடக்கிடையிட்டு சொல்லிட்டு பாடுங்கக்கா. இப்படி திடுதிப்புன்னு பாடுனீன்னா எதுவும் ஒப்பாரி வைக்க மாதிரிலாம் இருந்துச்சு. நான் அந்த ஆளு ரோட்ல போய்கிட்டு இருந்தேன், உங்க அழுக சத்தம் கேட்டு ஓடி வந்தேங்க. ஆமா அழுதாவ. வீட்டுல வேலை இல்லையா கிறுக்கு? இப்படி ரோட்ல அடைஞ்சிட்டடாக்க. எல்லாருக்கும் எவ்வளவு வேலை இருக்கு. ஏக்கா 4-5 நாளா யாரையுமே வெளி பக்கம் பார்க்கவே முடியாது, எல்லாம் வீட்லயே அடைஞ்சு கிடக்கிய. அதான் சரி வாங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து இருந்து பேசுவோமே வெப்பமேன்னு கூட்டு வரலாம் தாங்க வந்தேன். சரி புஷ்பாக்கா வீட்டுக்கு முதல்ல போயிட்டு தான் உங்க வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். பிறகு உங்க அழுவ சத்தத்தை பார்த்து ஓடிந்துட்டேங்க்கா. நான் தான் வரமாட்டேன் நெட்டவழி, எனக்கு வேலை கிடக்கு. உங்க வேலை இருக்கட்டும்க்கா. இந்த பால் பண்ணை என்ன இந்த நிலையில நெளிஞ்சிருக்கு? அண்ணன் மேல இருக்க கோத்தபுரம் பால் பண்ணையில தான் காம்பியலோ. இனி நெளியறக்கு வேற இடம் கூட இல்லையாக்கா அந்த பால் பண்ணையில. ஏன் நெட்டவழி காலையிலே இன்னும் சேரப்படுத்துறதுக்குன்னே வருவானா? பாட்டுல தானே வேலை பார்த்துட்டு கிடக்கேன். ஏக்கா உங்களுக்கு என்னக்கா ஆச்சு? இது காலையில கிடையாது, சாயங்காலம் 4 மணி ஆயிட்டுக்கா. இம்மா வாண்ட பேசினா கிறுக்கு பிடிச்சிருமா? ஆளுகளுக்கு காலையில இருந்து சாயங்காலம் இருந்து ஒண்ணும் தெரியாது. இப்ப என்ன நெட்டவழி உனக்கு என்னதுக்கு தான் அப்படி வந்து சேரப்படுத்திட்டு கிடக்கா? ஏக்கா கொஞ்ச நாளும் பாசமா பேசுங்க இழிச்சக்கா. ஏன் அப்படி கடு கடுன்னு எப்ப பார்த்தாலும் இருக்கிய? ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடாம. பாடா படுத்துதாளே. ஏக்கா வாங்கக்கா. இப்படி வீட்டுக்குள்ளேயே என்னத்துக்கு அப்படி முடங்கி முடங்கி கிடக்குதியா? எனக்குன்னா எங்க மாமியா முகரைய பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் வலிக்கு. அதான் கொஞ்ச நேரம் பேசி எடுத்து இருக்கலாமேன்னு உங்களை எல்லாம் கூட்டு போலான்னு வந்தேன். வாங்கக்கா, நான் போய் புஷ்பாக்காவும் 4 முடியும் கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு வேலை இருக்கு நெட்டவழி. ஊர்க்கறவை எல்லாம் பால் கொண்டு கொடுக்கணும். ஆமா, இனி வீடு விடா போன என்னக்கா? வீடு விடா போடுமா? நான் என்ன பிச்சை எடுக்க போறேன்? வீடு விடா ஏக்கா பால் கொடுக்க போனேன்னு சொன்னீங்களக்கா, அதான் வீடு விடா போய் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவிய பிச்சை எடுக்கன்னு மனசுல இது பண்ணிட்டாவ. இம்மா போமா, அவங்ககிட்ட பேசினா தலைதான் வலிக்கு. என்ன வேலை பக்கோடு நெட்டோடி சும்மா இரு. எனக்கு இப்ப இந்த பாலை கறந்து கொடுத்துட்டு மாட்டை பத்திட்டு போகணும் வயலுக்கு. கொஞ்ச நேரம் இது மேஞ்சாதான் நாளை எதுவும் தீனி எதுவும் சாப்பிடணும் மாடு. நான் பட்டில வந்து அங்கே இருந்துட்டோம்னா இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குது? நீ பூமாரிக்கு அப்பா இல்ல, மாடு மேய்க்க நான் தான் போகணும். இழிச்சக்கா அப்ப சூப்பர்க்கா. எல்லாரும் சேர்ந்து மாடு மேய்க்க போவோம். இதே சாக்குனுச்சு, எல்லாரையும் நான் போய் கூட்டு வரேங்க்கா. நீங்க உங்க மாடப்புறம் பத்திட்டு வந்துருங்க இந்த காட்டுக்கு. நானும் போய் எல்லாரையும் கூட்டிட்டு ஓடிறேங்க்கா. ஏய் கிறுக்கி, சும்மாவே இருக்க மாட்டா. இவ வந்தானே எப்படி வேலை பார்க்குது? வந்து ஏதாவது நொய்யும்பாமா, நம்ம ஒரு வேலையும் பார்க்க முடியாது. சும்மாவே இருக்க மாட்டேங்க. இவள கையங்காலை கட்டிப்பட்டானா ஆகும் போல. சரியா இருக்குமா இவளோட பாடா படுத்தியா? நம்ம பாட்டுல இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேங்க. அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோன்னு வந்து ஏதாவது நொய்ன்னு சொல்லிட்டு தானே கிடக்கா. இனி போதும்பா, இனி காஞ்சதெல்லாம் போது. மணி 4 கிட்ட ஆயிருக்கும்ல. அள்ளி கொண்டு உள்ள போடுவான். நீங்க போட்டுட்டு எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கது? ஏமா காலையில இருந்து ஒவ்வொரு வேலையா பார்த்து பார்த்து நடுவெல்லாம் உடஞ்சிட்டு. ஏன் புஷ்பாக்கா என்னக்கா செய்திய? ரோட்ல இல்ல அவ்வளோத்தையும் ரோட்ல அள்ளி போட்டு இங்க இருக்கிய? என்ன இதெல்லாம் விற்க போறீங்களோ? இல்ல நெட்டவழி, வீடெல்லாம் சுத்தம் பண்ண பத்துக்க. மிளகுடி காலி ஆயிட்டுட்டு அதை கொஞ்சம் காய வச்சு பொடி பண்ணிடலான்னு மிளகாவை கழுவி வெயில போட்டேன். அரிசி எல்லாம் கொஞ்சம் காயப்பட்டு வச்சோம்னா புட்டுக்கு மாவு திரிக்கணும்ல, அதான் காயப்பட்டு வச்சிருக்கேன். பாத்திரம்லாம் கழுவுனம்ட்டு அதான் வெயில கொண்டு வந்து காய வச்சு கொண்டு போலாமேன்னு எல்லாத்தையும் அள்ளி வெயில போட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன். நம்ம போனாதான் இந்த காக்கா பண்ணது அலும்பு எம்மா. அதான் இங்கனே உட்காந்து காய வச்சு எடுத்துட்டு போயிருவோமேனு உட்காந்துருக்கேன் நெட்டவழி. இன்னத்துக்குக்கா கிடந்து இப்படி வீட்டை சுத்தம் மட்டும் கிடக்கிய? என்ன நெட்டவழி, கார்த்திகை மாசம் வந்துருச்சுல, வீட்டுல விளக்கு போடணும் எல்லாம் செய்யணும். இவ அப்பா வேற விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு கிடக்காவ, சத்திய அப்பா வேற. அதான் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வெயில காய வச்சு எடுத்து பயன்படுத்துவோமேன்னு எல்லாத்தையும் வெயில காயப்பட்டிருக்கேன். கார்த்திகை மாசம் வந்துட்டுல டி. ஓ, அதான் எல்லார் வீட்டு வாசல்லையும் கருப்பு வெட்டி கருப்பு சட்டிலாம் தொங்குச்சோக்கா. காலையில வேற சரணமையப்பா சரணமையப்பான்னு பாட்டு வேற படிச்சு எனக்கு அந்த ஞாபகமே கிடையாது பார்த்துக்கிடுங்க. எங்க மாமியாவும் 2 நாளா கிடந்து வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டு சுத்தம் மட்டும் கிடக்காக்கா. நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சுக்கிட்டேன். கார்த்திகை மாசம் வந்துட்டோ. ஆமா நெட்டவழி, வீடெல்லாம் சுத்தம் பண்ணும்ல. நீ கார்த்திகை தீபம்லாம் வரும், விளக்கு போடணும். இக்க விளக்கெல்லாம் வாங்க ஒரு நாள் போவோம் என்னக்கா. போன வருஷம் போட்ட விளக்கெல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியல. குவான்னுட்டி கொஞ்சம் கோலப்பொடியெல்லாம் வாங்கணும். கோல மாவு கலர் மாவுலாம் தீர்ந்துட்டு அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து வைக்கணும். சட்டி எப்பவும் ஒரு 10 சட்டினாலும் புது சட்டி வைக்கணும்ல, அதுக்கெல்லாம் போய் வாங்கிட்டு தான் வரணும் நெட்டவழி. சரிக்கா, அப்ப நீங்க இனிமே விரதம் இருக்க போறீங்களோ? மீன் கறியெல்லாம் அப்ப வைக்க மாட்டீங்களாக்கா? பிறகு நான் என்னக்கா செய்யுது? சாப்பாடுக்கு இப்படிலாம் செய்தியலே.
உங்களை யாருக்கா இதெல்லாம் சொன்னாவ? மனசார சாமி கும்பிட்டா போதும். சாமி என்ன மீன் சாப்பிடக்கூடாது கறி சாப்பிடக்கூடாதுன்னாவா சொன்னாவ? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு நெட்டவழி, அதை கெடுக்க முடியுமா சொல்லு பாப்போம். அவிய சாப்பிடாம இருக்கனா சாப்பிடாம இருக்கட்டும், அவிய கூட சேர்ந்து நாங்களும் தானே இருக்கன்னு வேற என்ன செய்ய. உனக்கு 1 மாசம் மீன் கறி எல்லாம் கட்டு, வேணா உங்க மாமியார வைக்க சொல்லு. இங்க மாமியார்ட்ட மீன் கறி கேட்டேன்னா ஏன் தலையை வெட்டினாலும் வெட்டிடுவாக்கா. அவளும் விரதம் இருக்க போறேன்னு எல்லாம் சட்டி படையெல்லாம் கழுவிட்டு தான் கிடப்பா போல. 2 நாளா ஒரே மினுக்கல் வத்துக்குங்க வீட்டுல. ஏயம்மா புரட்டாசி வந்துச்சுன்னா உடனே விரதம்னு கிளம்பிடுறாளுவ. கார்த்திகை வந்துச்சுன்னா கிளம்பிடுறாளுவ. எம்மம்மா சரி, நீ என்ன இங்கிட்ட அலைஞ்சிட்டு கிடக்க, வீட்டுல வேலை இல்லையோ? ஏக்கா இது நான் சொல்லவே மறந்துட்டு பார்த்துக்கோங்க. நான் பாட்டுக்கு வீட்டில் தான் பாத்திரங்களிட்டு கிடந்தேன். நம்ம இளிச்சக்கா இருக்காவல்ல, அவிய வீட்டுக்காரவே மார்க்கெட்டில் என்னமோ பொருள் வாங்கணும்னு வேலையே போயிட்டாவளாங்க்கா. அந்த மாடை பூரா வயலில் கொண்டு மேய்ச்சிட்டு வரணுமா. சரி ஒத்தையில போக சரியா இருக்கு, துணைக்கு வாரியான்னு கேட்டாவ. சரி நான் மட்டும் என்னத்துக்கு இருங்கக்கா, நம்ம ஆளுகள் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரோன்னு ஓடி வந்தேங்க்கா. வாங்கக்கா போய் மாடு மேய்க்க போவான். வேலை கிடக்கு நெட்டவள்ளி. இல்லச்சக்கா ஒத்தையில போறாவன்னு சொல்றதுக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எனக்கு வேலை இருக்கே. இதெல்லாம் கொண்டு மில்லுக்கு போனோட்டி திரிச்சிட்டு வரக்கு. ஏக்கா வாங்கக்கா, நாளைக்கு கூட போய் திருப்போம். இதே வேலையை தானே ஒரே நாள் அவ்வளவும் செஞ்சு, ஏன்னா உங்களுக்கு டயர்ட் ஆயிரும்லக்கா. வாங்கக்கா கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்து இருந்து பேசி எடுத்து வருவோம். 4-5 நாளா வெளியிலே வர மாட்டேங்கிய. நீ சொல்றதும் சரிதான். காலையில இருந்து வேலை வேலை பார்த்து நடுவே உடைஞ்சிட்டுடி. நீ வீட்டுக்குள்ள போனா எங்க மாமியா காப்பியை போடு, அதை போடு, இதை போடுங்க. சரி நான் அள்ளி வச்சுட்டு வாரேன்னு போயிட்டுருவோம். சீக்கிரம் வாங்கக்கா, நான் போய் 4 முடியும் சுடிதார் கறியும் கூட்டிட்டு வரேன். சரி டி. உங்க மாடு பாருங்க இழுச்சக்க என்னத்தையோ வெறிச்சு வச்சு பார்த்துட்டே நிக்கி. அது அப்படிதான் டி, என்னாவது சத்தம் கேட்டுச்சுன்னா பாக்கும். டீ நம்ம இழிச்சக்கா மாதிரியே இருக்குல்ல மாடு. நெட்டவள்ளி கீழே கிடக்கு சாணி எடுத்து, மாட்டு சாணி எடுத்து முகத்திலே ராவிட்டுறேன் பாத்துக்க. சும்மா கேடா, என்ன பார்த்தா உனக்கு என்ன மாடு மாதிரியா இருக்கு? ஏக்கா அதை சொல்லலக்கா, நீங்களும் ரோட்ல ஏதாச்சும் சண்டை போடுறதா ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் ஓடிந்து எட்டி பாப்பிய பத்தியில அதை நாங்க சொன்னேன் உங்களை மாதிரியே இருக்குன்னு. என்னன்னாலும் குவாச்சுக்கிடுதாவ. நான் தான் ஏன் உண்டு ஏன் வேலை உண்டுன்னு தான் இருப்பேன், நீ தான் ரோட அலைவா. புஷ்பாக்கு இந்த வருஷம் உங்க வீட்டாரே மாலை போடலையாக்கா? வான்னு தட்டி சொல்லிட்டு நடந்தாவ சுடிதார்காரி. பிறகு பார்த்தா அந்த நியூஸ்ல எல்லாம் பாரு எவ்வளோ கூட்டமா இருக்கு. ஏம்மா மலை மேலேயே ஏற முடியாம அவ்வளவு பேரும் தவிச்சு போய் நிக்காவ. அடுத்த மாசம் வரைக்கும் புக்கிங்லாம் ஆயிடுச்சு போலயே. இவீரும் சொல்லி புலம்பிட்டு தான் இருந்தாவ. போகணும்னு இருக்கு, ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கு, ஏற முடியுமானே தெரியல, வைக்கலன்னு புலம்பிட்டு இருந்தாவ. அடுத்த மாசம் வரைக்கும் அதுக்குள்ள டிக்கெட் எல்லாம் நிரம்பி போயிட்டாம்டி. இனி புக்கோட பண்ண முடியாதான். போனவிலாம் மேலே ஏறி சாமியை கூட பார்க்க முடியாம தவிச்சு போய் கிடக்காவ. செய்தியில பத்தி அதேதான் பேச்சா கிடக்கு. ஆமாக்கா, நேத்து கூட பார்த்தோம். உங்க வீட்டாரே போறாவடி? இல்லக்கா, இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் பாப்போன்னு சொல்லி கிடக்காவ. ஏட்டி ஒத்தரோசா பேசாம நெட்டக்காலன்னு ஒரு பையன் கொடுத்து மலைக்கு அனுப்பிச்சுட்ற வேண்டியதானே. 1 மாசம் உனக்கு தொல்லை இல்லாம இருக்கும்லட்டி. நீ வேறட்டி, நல்ல வெயில் காலத்திலேயே காது ஃபுல்லா அந்த துணியை சுத்திக்கிட்டு ஒத்த காதுக்குள்ள போயிடக்கூடாது, மேல ஒரு இது அடிச்சிடக்கூடாதுன்னு தெரியுமா? இப்ப நான் கிடந்து இந்த கார்த்திகை மாசம் மார்கழி மாசம்லாம் இந்த பனியில கிடந்து காலையிலே சாயங்காலம் குளிக்க போறான். சும்மாவே வெயில் காலத்திலேயே 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பான். அவனையாவது மலைக்கு வர சொல்லதாவது. பெரிய கெக்கப்போன்னு கேட்டுட்டு சிரிப்பா. இவன் மட்டும் என்னமோ டெய்லியும் குளிக்க மாதிரி. நெட்டவள்ளி ஓ மாமியா நீ சாமி அம்னதை கண்டுபிடிச்சால எதுவும் சொன்னாலாட்டி? இல்லக்கா, சூட தள்ளி கொளுத்த போறேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஓடினா பத்துக்க. அந்த ஆளை நான் ஒரு வாக்குல ஓடிட்டேன், 4 முடி ஒரு பக்கம் ஓடிட்டு பிறகு வீட்டுக்கே போலையே. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுட்டு எங்க வீட்டு யாரையும் வந்ததுக்கப்புறம் நைஸா அப்படியே உள்ள போயிட்டேங்க. கிளவி அந்த ஆள் அதெல்லாம் மறந்துட்டு. கூறு இல்லாத சிரிக்கி. அப்பயே சொன்னோம்லாட்டி கண்டுபிடிச்சிருவோம் மாமி இதெல்லாம் நம்ப மாட்டான்னு. இவளே 4 நாளைக்கு ஒரு வாட்டி தாண்டி குளிப்பா. இவளுக்கு சாமி வரதான் இவ ஆடுவாளாவே மாமியா நம்பணுமா? என்னென்ன செய்தா பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும்மா. பிறகு கார்த்திகை தீபத்துக்கு சுட்டி வாங்க எப்போ போறது? யார் யாரு வாரி அதெல்லாம் சொல்லுங்க. யார் யாரு கோலமாவு வாங்கணும்? நீ பழைய உலையில நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம்லக்கா, அதை பத்திலாம் பேசுங்கம்மா. யாரு குளிக்காவ வைக்காவ நீ இதே தான் பேச்சு பாண்ட பிள்ளைகளு. ஆமா, இவ எப்பவும் நல்ல விஷயமே தான் பேசுவா. இது இந்த பண உலையில செய்த கொழுக்கட்டை எல்லாம் நினைச்சு இப்பயே நாக்குல எச்சியா ஊறுதுக்கா. இந்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து சுடுவோம் என்னக்கா அவி பண்ண. ஏம்மா என்ன மட்டும் பனை மரத்துல ஏற விட்டுறாதேம்மா. போன வருஷம் ஏறினதே ஒரு மாதிரி பயமா இருக்கு நெஞ்சுக்குள்ள. நீங்க பாட்டு விட்டுட்டும் ஓடிடுவிய. நான்லாம் ஏற மாட்டேன். வேற யாராவது வெட்டி தந்தாங்கன்னா அவங்க, இல்லைன்னா சும்மா கிடங்க. ஏட்டி அதுக்கு இந்த குரண்டி வைப்போம் டி. குரண்டி வச்சு அருவாளை நல்ல இந்த நீளமான குச்சில கட்டி அறுத்து பார்ப்போம். புஷ்பா எனக்கு தம்பி இந்த கோலமாவெல்லாம் தீந்துட்டு போன மார்க்கெட்டுக்கு இந்த வாரம் போயிட்டுருமா?
போவங்கக்கா, எனக்கும் தான் கலர் மாவுலாம் ஒண்ணும் கிடையாது. புஷ்பா விரதம் இருக்க போறீங்களோ? அந்த அண்ணன் எங்க வீட்டாரோட சொன்னாவ போல. ஆமாக்கா, இந்த வருஷம் கோயிலுக்கும் போக முடியாது பத்தியில, மனசு சங்கடமா இருக்கும் போல. அதான் வீட்லயே விரதம் இருக்க போறேன், சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு நடந்தாவ. அதனால இனிமே யாரும் கறி மீன்லாம் சாப்பிடாதீங்க, வீட்டுல விரதம் எடுப்போம், காய்கறி மட்டும் சாப்பிட்டா போதுன்னாவ. பிறகு அதாங்க இன்னைக்கு கிடந்து பாத்திரம்லாம் அலசி வெயில காய போட்டு கிடந்தேன். எல்லாம் இந்த கறி வச்சது மீன் வச்ச பாத்திரம் பத்தியில, புது பாத்திரம் வாங்குறதுக்கும் துட்டு கிடையாது. அதான் பழைய பாத்திரம்லாம் அள்ளி கழுவி போட்டு காய வச்சுட்டு கிடந்தேங்க. மிளகாப்பொடிலாம் இல்ல, அதெல்லாம் போய் திரிச்சு வைக்கணும். எல்லாம் அலசி காயப்பட்டு இன்னைக்கு நடுவே ஒடிஞ்சிட்டு பாத்துக்குங்க. வீட்டுல இருந்து குப்பையெல்லாம் கூட்டி தீய வச்சு கொளுத்தி வீடெல்லாம் தொடச்சு எல்லா வேலையும் பார்த்து வச்சாச்சுக்கா. நான் இன்னும் ஒன்னும் சுத்தம் பண்ணலாட்டி புஷ்பா. நான் இந்த மாட்டை பார்க்கறதுலயே எனக்கு வேலையா இருக்கு பாத்துக்க. பூ மாதிரிக்கு அப்பா ஒரு வாரமா அங்க போகணும் இங்க போகணுன்ட்டு அலைஞ்சிட்டு அடக்காவ. நான் ஒரு ஆளா கிடந்து இந்த மாட்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்து ஒன்னும் செய்ய முடிய மாட்டேங்கி. அவைய நீ ஒரு நாள் வீட்டுல நிக்கிற அன்னைக்கு தான் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாமியை கும்பிடணும். ஒவ்வொருத்திலாம் பாத்தியா புஷ்பா, காலையில எல்லா நாள் காலையிலயுமே வாசல்ல விளக்கு போடுதாவ. நம்மளுக்கு தான் அந்த 3 நாள் போடுறதுக்கே முடிய மாட்டேங்கி. நமக்குலாம் நடக்காதுக்கா. இந்த பிள்ளைகளையும் வச்சுட்டு அதையும் பள்ளியோட அனுப்பணும். இங்க மாமியாருக்கு 10 வாட்டி காப்பி கேட்கும். என்னால எல்லாம் முடியாது. ராத்திரி படுக்கவே 12 1 மணி ஆயிடுது. காலையில 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கணும். என்னத்த செய்ய? ஏக்கா, கார்த்திகை தீபத்துக்கு புதுசா துணி எடுக்க போறீங்களா? இல்லட்டி நெட்டவழி, தீபாவளிக்கு வாங்கினது இன்னும் சத்த வைக்காம கிடக்கு. நீ கார்த்திகை தீபத்துக்கு வேற ஒரு சேலையோ? நீ பொங்கலுக்குலாம் வருதுட்டி. நீ பொங்கலுக்கு தான் வாங்கணும். இடையில எல்லாம் வாங்கினோம்னா பிறகு பொங்கலுக்கு ஒண்ணும் கிடைக்காம போயிடும். ஏக்கா, இப்போ இந்த செல்லாம் ஒரு விளக்கு வந்திருக்குக்கா. அந்த விளக்கு எடுத்து கொஞ்சமோடு தண்ணி ஊத்தினா போதும் பார்த்துக்கோங்க. அழகா லைட் எரியுதுக்கா. என்ன அழகா இருக்கு தெரியுமா? நம்ம திரியும் போட வேண்டாம், எண்ணெயும் ஊத்த வேண்டாம், பத்த வைக்கவும் வேண்டாம், கையிலையும் சூடுபடாத பார்த்துக்குங்க. கொஞ்சமோட தண்ணி எடுத்து ஊத்துனா என்ன அழகா லைட் அடிக்க தெரியுமா? அந்த விளக்கு தான் இப்ப கார்த்திகை தீபத்துக்கு அவ்வளவு பேரும் வாங்கலாம். அதெல்லாம் நல்லாவா இருக்கும் டி ஒத்த ரோசா? அப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி முன்னேற்றம்னு ஒவ்வொரு பொருளா கொண்டு வந்தா நம்மளோட பாரம்பரியமே இல்லாம ஆக்கிட்டாவ. முதல்ல எல்லாம் தீபாவளிக்கு பலகாரம் சுடுறதெல்லாம் இருந்து பார்த்தேன்னு வைவே, ஒரு வாரத்தை கிடந்து சுடுவோம். இப்பெல்லாம் நான் கடையில போய் 4 பலகாரத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு முடிச்சிடறாவ. முதல்ல அழகா வாசல்ல கிடந்து எல்லா நாளும் கிடந்து கோலம் போடு பத்துக்க போட்டி போட்டுக்கிட்டு. இப்ப எங்க அழகா 2 ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிவிட்டு முடிச்சிடற அளவு. இப்ப உள்ள பொம்பளையில யாரும் கோலம் போடுதாவ? இப்படியே முன்னேற்றம்னு ஒவ்வொன்றா கொண்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் டி. அழகா எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு விளக்கு பத்த வச்சாங்கன்னா விளக்கு மாதிரி இருக்கும். அதை கூட வைக்க சோம்பேறி பட்டுட்டா இப்படி தண்ணி ஊத்துற விளக்கெல்லாம் வாங்கி வைக்காது. அதெல்லாம் செய்யக்கூடாதுட்டி நாலு முடி. ஆமல்லக்கா, அதுவும் ஒரு வகையில உண்மைதான். சரிக்கா, மணி 6 மணிக்கிட்ட இருக்கு. மாட்டை ஓட்டிட்டு வீட்டுக்கு போமா. இனி இருட்டுக்குள்ள ஓட்டிட்டு போக முடியாது பார்த்துக்கோங்க. மாடு வேற பயப்படும். ஏக்கா, இப்பதானே வந்த மாதிரி இருக்கு. நீ வேணா இங்க கேடாட்டி, நாங்க போறோம். சரி வாரேம்மா. நான் மட்டும் இங்க ஒத்தையில கிடந்து என்ன செய்ய? வாரேன். ஏக்கா, புஷ்பாக்கா 2 கிளாஸ் காப்பி போட்டு கொடுங்கக்கா. எனக்கு வேலை வைக்காம சும்மா இருக்க மாட்டா. வாமா வச்சு தாரேன்.